வெல்கம் டு கலைமணி கிச்சன். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் ஒன்று செய்யலான்னு இருக்கிறோம். அது அவல் மிக்சரு. அது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஈவினிங்கே ஒரு லீவ் நாளில் திடீர்னு சாப்பிட்றதுக்கு வேணும், இல்லை கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா என்ன செய்யறதுன்னு போது சட்டுன்னு இது மாதிரி செஞ்சிடலாம். நல்லா ஹெல்த்தியானது கூட. அது எப்படி செய்யறது பார்க்கலாம். அது வறுக்கிறதுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்குது, இல்லை கல்லெண்ணெய் கூட வறுக்கலாம். ஆனால் எள்ளெண்ணெய் நல்லா இருக்காது. பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம் எடுத்துருக்குது. அது நம்ம இப்போ இதுலேயே போட்டு எண்ணெயிலே போட்டு வாரினோம்னா நல்லா தீஞ்சு போயிடும். அதனால் இந்த மாதிரி வடிகட்டி பண்ணி வச்சு இதிலே போட்டு நம்ம வறுத்துக்கணும். எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது. இதுவும் நல்லா வறுபட்டுரும். தட்டில் இது கொட்டிக்கலாம். அதேமாரி வேர்க்கடலை இது 2 இதாக போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வச்சு வச்சு எடுத்துடணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும் சட்டுன்னு. அதனால் கொஞ்சம் வேக விட்டு பொரியிற சத்தம் வருது பாருங்கள், அந்த சமயத்தில் எடுத்துடணும். முந்திரி 25 பக்கம் எடுத்துக்குது. அது 2 உடச்சி வச்சுக்குது. அதுவும் இதே மாதிரி எண்ணெயில் வறுத்துக்கலாம். இப்போ கறிவேப்பிலை ஒரு 3 ஆர்க் மாதிரி எடுத்துக்குது. அதையும் இந்த சேர்த்துடலாம். கறிவேப்பிலை போதான் நல்லா அந்த வாசனை நல்லா இருக்கும். இந்த ஃப்ளேவரும் எண்ணெயிலையும் இறங்கிடும். பூண்டு ஒரு 20 பல் பூண்டு 1-2 தட்டி வச்சுக்கிது. அதுவும் இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். இந்த பூண்டு தான் அந்த மிக்சருக்கு வாசனை கொடுக்கறது. பூண்டு எசன்ஸ் இந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும். நம்ம அவல் வறுக்கும்போது அந்த அவலெல்லாம் பூண்டு ஸ்மெல்லு நல்லா இருக்கும். அவல் 1/4 கிலோ எடுத்துருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம். அது கொஞ்சமாக போட்டாவே நிறைய பொரிஞ்சு வந்துடும் மேலே. இப்படி நல்லா வெள்ளையாக இருக்கும்போதே எடுத்துடலாம். அது பொரிஞ்சிடும் நல்லா. இது அவல், கடலக்கொட்டை, பொட்டுக்கடலை, முந்திரி எல்லாமே வறுத்து இதுலேயே ஒன்றுத்துலேயே சேர்த்து வச்சுருக்குறோம். இப்போ அதுக்கு காரம் உப்பு எல்லாம் வேணும். அதுக்கு கொஞ்சம் உப்பு 1 ஸ்பூன் மாதிரி எடுத்துருக்குது. மிளகாத்தூளும் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு. காரம் உப்பு இதில் போடுறோம். அப்படி நமக்கு காரம் அதிகமாக வேணும், உப்பு வேணும்னா இப்போ நம்ம கலந்து பார்த்துட்டு கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்துட்டு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சத்தான அவல் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இது முக்கியமாக அவல் ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. அதோட கூட நம்ம நட்ஸ் மாரி வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, முந்திரி, கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கிறது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. அதுமாரி இதை ஆற வச்சு நல்லா ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா 1 மாதம் வரைக்கும் கூட நல்லா சாப்பிட்லாம். இல்லைன்னா கொஞ்சம் வெளியே வச்சுக்கிட்டு கொஞ்சம் மீதி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா கூட எடுத்து சாப்பிட்லாம். இதுமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.